ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள், நம்மளோட பிக் பாஸ் சீசன் 7 தமிழில் ஸ்மால் பாஸில் யார் இருக்கா, பிக் பாஸில் யார் இருக்கா அப்படின்ற ஒரு பெரிய குழப்பங்களும் உங்களுக்கு இருந்துகிட்ருக்கும். ஃபஸ்ட்டு அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேப்டன் யார் அப்படின்றத நம்ம பார்க்க போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்மால் பாஸில் யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட நிக்சன், அதுக்கப்புறம் நம்மளோட தினேஷ், அதுக்கப்புறம் விஜய், நம்மளோட மாயா, பூர்ணிமா, அர்ச்சனா, இவங்க 6 பேரும் தான் ஸ்மால் பாஸ் ஹவுஸுக்கு இருந்துகிட்ருக்காங்க. மிச்சம் இருக்க எல்லாருமே வந்து பிக் பாஸ் ஹவுஸில் இருக்க போகிறாங்க. இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாயா, பூர்ணிமா, அது மட்டும் இல்லாமல் ரவீனா, அது மட்டும் இல்லாமல் அர்ச்சனா, இவங்க எல்லாருமே கேப்டன்சிக்கு வந்து போட்டி போட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுகள் போயிட்டுருக்கு. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து கடைசி வாரம்க்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறதுனால யார் வேணால் போகலாம், சொல்ல முடியாது. அதனால் வந்து கொஞ்சம் கேப்டன் ஆகிட்டால் கொஞ்சம் சேவ் ஆகிட்டு அந்த நாமினேஷன் ஃப்ரீலேருந்து கொஞ்சம் எஸ்ஆர்லாம் அப்படின்றதுனால வந்து எல்லாருமே கேப்டன்சிக்கு போட்டி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஸ்மால் பாஸில் இருக்க யாருமே வந்து கேப்டன்சி போட்டிக்கு போட முடியாது இல்லையா? ஸோ எல்லாம் மாயா, பூர்ணிமா 2 பேருமே ஸ்மால் ஹவுஸில் தான் வந்துட்டுருக்காங்க. மெயினாக நம்ம அர்ச்சனாவுமே ஸ்மால் ஹவுஸில் தான் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் வந்து இவங்களாம் வந்து கேப்டன்சிக்கு போட்டி போட முடியாது. ஸோ இன்னும் வந்து பிக் பாஸில் கேப்டன் ஆகாத ஒரே ஒரு ஆள் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட அர்ச்சனா இருக்காங்க, அதுக்கப்புறம் நம்ம விசித்ரா இருக்காங்க, நம்மளோட ரவீனா இருக்காங்க. அர்ச்சனா ஸ்மால் பாஸ் அப்படின்றதுனால அவங்கள வந்து நாமினேஷனில் வச்சுக்க முடியாது. ஸோ இப்போ இவங்க 2 பேர் இருக்கிறதே யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ரவீனாவும் நம்ம விசித்ராவும் தான். கண்டிப்பாக விசித்ராமா கேப்டன் ஆகணும் அப்படின்ற மாதிரி போட்டி ஆகணும், இல்லைனா வந்து நாமினேஷனில் வெளியே போயிடுவாங்க இந்த வாரம். ரவீனாவுமே அதே நிலைமையில் தான் வந்துட்டுருக்காங்க. ஏன்னா லாஸ்ட்டாக போன வீக்கெண்ட் எபிசோடில் ரவீனாவை மட்டும்தான் கமல் சார் பொழந்தாரு அப்படின்னும் போது கண்டிப்பாக ரவீனாக்கு இந்த வாட்டி வந்து வெளியே போயிடுமோ அப்படின்ற டவுட் இருந்தே ஆகணும். ஸோ அதனாலேயே வந்து அவங்க கண்டிப்பாக இருந்துருவாங்க கேப்டன் ஆகிறதுக்கு. பட் இருந்தாலும் கூட யார் போட்டி போட போகிறது அப்படின்னு தான் தெரியல. ஏன்னா வந்து மணிலாம் வந்து உள்ளே இருக்கார். மேபி மணி மறுபடியும் வந்து போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்னார்னா ஸோ மறுபடியும் அவரே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வந்து ஓட்டிங் அடிப்படையில் எல்லாருமே மணிக்கு ஓட் போட்டுருவாங்க. ஏன்னா போன வாரம் சூப்பரான கேப்டன்சி பண்ணுறதுனால. ஸோ ரவீனா, விசித்ரா இவங்க 2 பேருமே வந்து கேப்டன் ஆனோம் அப்படின்றத ஆசைப்படுறதை விட கண்டிப்பாக போட்டே ஆகணும். ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீக்காக. ஸோ என்ன நடக்குதுன்னு பொறுமையாக வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்ம நெக்ஸ்ட் சீசன் போடுறோம் கைஸ். பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.